வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது நிமிரச் செய்வார். லூக்கா 13:13 அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ தேவனை ஆராதிக்கும்படி ஜெப ஆலயத்துக்கு சென்றிருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். ஆண்டவராகிய இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தின் இன்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆம், பலவீனத்தோடு இருந்த அந்த ஸ்திரீக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்த உடனே அவள் நிமிர்ந்தாள். இன்றைக்கும் உங்களையும் ஆண்டவர் நிமிரச் செய்வார். எந்த இடத்தில் எதற்காக வெட்கப்பட்டு போனீர்களோ அதே இடத்தில் கர்த்தர் உங்களை நிமிரச் செய்வார். கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள், அவர் உங்களை நிமிரச் செய்து மேன்மைப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.